ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இதுக்கப்புறம் இனிமே கண்டினியூஸா வீடியோ போடுவேன் அப்படின்றத நம்புறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கும் போதே ரெண்டு பேரும் ஒன் வேல வந்தாங்க. கரெக்டா நேரா வந்தாங்க. அதுவே கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு. அப்படியே தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்துட்டு இப்போ கேஸ் போட்டுட்டு அப்புறம் வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு கேஸ் போடுறதுக்கு நான் வந்து கியூல நின்றுட்டேன். கியூ வந்துட்டு ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஒரு 2 பேர் தான் நின்றாங்க. கேஸ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மழையில நின்று வெயிட் பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ஆர்டர் வந்துடுச்சு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்காக மாங்காய் எடுக்க போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆர்டரு எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு இதுலேயே போயிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் அன்னைக்கு நாளோட முழு மூட் ஸ்விங்ஸுமே முடிவு பண்ணக்கூடிய ஆர்டரு. இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ட்ராப் பாயிண்ட் வந்துட்டு ஒலிம்பியா ஈக்காடு தாங்கல்ல இருக்க ஒலிம்பியாவில் வந்துட்டு ட்ராப் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. அங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணிட்டு கிளம்பி வந்தால் சிக்னலில் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி முன்னாடி ஏதாவது கல் மண் இந்த மாதிரி வச்சுருந்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். சரின்ட்டு அப்படியே எடுத்தால் காசு தேட்டருக்கு பின்னாடியே ஒரு ஆர்டர் வந்துச்சு. அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாலாம் இல்லை, காமாக தான் போச்சு. இந்த படிக்கட்டு அழகை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கஸ்டமர் வந்துட்டாங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வேளச்சேரி மாலில் வந்துட்டு ட்ராப் பாயிண்ட்டு. இந்த மாலுக்கு எனக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம், ஒரு நாள் உள்ளே போயிட்டு நான் vlog எடுத்து நான் போடுறேன். சரியான பெருசாக இருக்குது, வெளியே இருந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு இந்த மால்லேயே நான் முன்னாடி செகண்ட் கஸ்டமரை வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே மால்லேருந்து இன்னொரு ஆர்டர் வந்துடுச்சு. அந்த கஸ்டமரையும் நான் பிக்கப் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த மாலுக்கு வந்துட்டு நான் முன்னாடி இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டும் போது நான் வந்திருக்கேன். ட்ரா பண்ணுற இடம் ரொம்ப தூரமாக இருக்கும், அதை நான் காட்டுறேன். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம்ல, இப்போ கேபில் போகிறோம். இந்த எல்லா தூரத்தையுமே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கிங் ஏரியா வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கும். அப்படியே அந்த நினைவுகளோட நான் போயிட்டே இருந்தேன் வேடிக்கை பார்த்துட்டு. கஸ்டமரும் பிக்கப் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஓரளவு நல்லபடியாக தான் ஆர்டர் வந்திருந்தது. இந்த தெரியுதா, இந்த இடத்துல இந்த பில்டிங்லாம் தாண்டி இந்த இடத்துல தான் வருது பார்க்கிங்கு. இங்கே பைக்கை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த லெஃப்ட் சைடு இருக்குல்ல வழி, அந்த வழியாக வந்துட்டு உள்ளுக்கு அப்படியே நடந்து போகணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் வந்துட்டு வேற வழி இல்லாமல் அப்படியே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போயும் இவ்வளோ வண்டி நிற்கிறதுல பார்த்தாலாம் கஷ்டமாக தான் இருக்குது. சரின்னு அப்படியே வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராப் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துட்டேன். இது வந்துட்டு நாவலூர். சில இடம் வந்துட்டு சிட்டிக்குள்ளே தான் இந்த இடமும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இந்த ரோட்டுக்கு வெளியே வந்துட்டு வேற மாதிரி உலகம் இருக்கும், இந்த ரோட்டுக்குள்ளே ஒரு மாதிரி உலகம் இருக்கும். இந்த பில்டிங் எல்லாம் பாருங்களேன். எனக்கு என்னமோ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற போதெல்லாம் இது நம்ம சென்னைக்குள்ளே தான் இருக்கோமா, நம்ம ஊருக்குள்ளே தான் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றது தோணும். ரொம்ப வியப்பாகவே இருக்கும். ஆனால் இது ஒரு 20 மாடி இருக்குமா, ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி எல்லாருமே அந்த படிக்கட்டு வழியாக வருவாங்க அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஆனால் வந்துட்டு இது நல்லா லக்ஸரியாக தான் இருக்கும். இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது ஏதோ விளாஜாமா வச்சிருக்க பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இருக்குது. இதில் நிறைய வேற இன்னமும் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்து ஒரு 2-3 வருஷத்தில் வந்துட்டு இந்த ஏரியாவே அப்படியே ஃபுல்லாயிரும் போல். இதே மாதிரியே எல்லா ஏரியாவும் இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். நானும் ட்ராப் பண்ணுற லொக்கேஷனை தேடி போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்னும் வந்த மாதிரி தெரியல. ரொம்ப தூரம் வேற ஏதோ கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக ட்ரா பண்ண வேண்டிய பில்டிங்க்கு வந்துட்டேன். இது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டா இல்லை ஹோட்டலா, அதுவே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலோட போர்ட்டிகோ மாதிரி இருக்குது. ஹோட்டல்லலாம் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் நம்ம வந்துட்டு கார் கொடுத்துட்டா அவங்க போய் பார்க் பண்ணிட்டு வந்து நம்மள்ட்ட சாவி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏரியாவாக இருந்தது. வந்துட்டு நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் சரியா இல்லை. சரி போய் டீ குடிச்சிட்டு எனர்ஜி ஏற்றிட்டு வரலான்னு பார்த்தா, நான் வெளிச்சமாக இருக்கும்போது டீ கடைக்கிட்ட போய் நின்றேன். இருட்டே ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு ஆர்டர் வரல. பார்த்தா ஃபைனலி ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன். இதுவும் நாவலூருக்கு பக்கத்தில் தான். காலையில் எடுத்த வண்டி வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு போகலை. வேலை முடிச்சுட்டு கஸ்டமரையும் பிக்கப் பண்ணியாச்சு. இவங்க தான் லாஸ்ட் கஸ்டமராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் ட்ராப் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த ஷோரூமை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கணும்னு ஆசை. ஆனால் சில வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ்ன்றதுனால இன்னும் வாங்க முடியல. ஒரு நாள் வாங்குவோம்.
அடுத்த பிக்கப் டாக்டர் அகர்வால் ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு. அவங்கள பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ மணி கரெக்டாக நைட்டு 7:49 ஆச்சு. நான் அப்படியே போயிட்டே இருந்தேன். லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த வெஸ்ட் சைடுன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் சைடா இல்லை மேக்ஸான்னு தெரியல. நல்ல ஒரு ஷோரூம் இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஷோரூமில் வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கவே பிடிக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே நான் போயாச்சு. இது வந்துட்டு மணப்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டு எங்கேயோ ட்ராப் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். ஆனால் அடிக்கடி பார்த்த இடம் மாதிரியே இருக்குது. என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு மொத்தம் ஒரு 4-5 ஆர்டர் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இனிமேல் வீட்டு பக்கம் பார்த்து போக வேண்டியதான். பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். வாங்க ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.